பிரச்சனை என்னன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க் ஒன்று, இன்னொன்று ரெண்டாவது எனக்கு என் வேலை, என் சைடில் இருக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்தால் டிஐக்கு அனுப்பணும். அந்த ஹார்ட் டிஸ்க் வரலன்னா என்னால் ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண முடியாது. அதை பிடிச்சி வச்சுருக்காங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபுட்டேஜ் ஹார்ட் டிஸ்க் இப்போ ஷூட் பண்ணுறோம்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் ப்ராஜெக்ட் இது வெப் சீரிஸ். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு மேனேஜரை ஏமாத்தணும். அந்த ஹார்ட் டிஸ்க் ஏன் மாட்டுச்சுன்னா, நான் பேமெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, அதுக்கு வேண்டிய ப்ரூஃப் தான் எடுத்துட்டு வந்திருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, காசை கொடுக்காம ஹார்ட் டிஸ்க் கொடுத்து நீ ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோ, எனிவே நான் காசு கொடுத்து தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் டிஸ்கை கொடுத்துருக்காரு. யார் வீட்டு ஹார்ட் டிஸ்க்கு அவர் அவ்வளோ கேஷ்லாம் கொடுத்துருக்காருன்னு தெரியாது. சரி, அந்த விஷயத்தோட அது நிற்கிது. இப்போ ஹார்ட் டிஸ்க்கு நடுவில் இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணதில் நான் டைட் ஆகி நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு 3 to 4 மாதம் 5 மாதம் கிட்ட ஹார்ட் டிஸ்க் கேட்குறேன். மாற்றி சரி அவன் ஊரில் இருக்கேன்னுவான். ஊரில் சென்னையில் இருக்கும்போது என்கிட்ட காசு இருக்காது. மாற்றி இப்படி போயிடுச்சு. இப்போ 15 to 20 டேஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஹார்ட் டிஸ்க் கொடுன்னா இருங்க மேடம் நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன். கடைசியில் நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கத்தனோன்னு சரி நாளைக்கு தரேன்னு. அதுக்கப்புறம் நாளைக்கு தரேன்னு கேட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, மேடம் அது எங்கே இருக்குன்னு தெரியல. நான் உடனே மேனேஜர் இன்னொரு மேனேஜர்கிட்ட நம்பரை ஃபோனை கொடுத்து பேசுங்கன்னு அந்த ஆள்கிட்ட என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தார். சார் அது எந்த குப்பை தட்டியில் கிடக்குதுன்னு தெரில, என்ன ஒரு 10 வருஷம் ஆயிருக்குமா இவங்க எடுத்து, அதெல்லாம் எங்கே போய் தேடுறது, இப்படி தான் நக்கலாக பேசிருக்கு. அவர் டோஸ் விட்டுருக்காரு. ஏன்பா நீ 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்தா கூட நீ ஹார்ட் டிஸ்க் கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னோடனே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டோன்னே முந்தா நேரத்தா இல்லை ஒரு வாரம் முன்னாடி சொல்கிறான், கோபாலன் ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். யார் அந்த கோபாலன் பிடிச்சி கத்துனா, லைட்மேன் யூனியன்லேருந்து என்னை வந்து மிரட்டிட்டு பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லி உங்கள் ஹார்ட் டிஸ்கை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை தான் சொல்கிறேன், நாங்கள் எல்லாருக்கும் பே பண்ணியிருக்கோம். அந்த ஆள் கொடுக்காம இருந்தா என் ஹார்ட் டிஸ்கை வச்சு எத்தனை பேர் இப்போ அந்த அதையும் மீறி அந்த ஹார்ட் டிஸ்க்கு 40,000 தரணும், சங்கருக்கு தரணும், கொடுக்கல. எனக்கு ஃபுட்டேஜ் வேணும், எனக்கு நான் சொல்கிற மாதிரி எனக்கு வரி இல்லை, எனக்கு கொடுத்துடலாம், வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பார்த்துக்கலாம்னா அவன் 1,20,000 கேட்குறான். அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஏற்கனவே 40,000 கொடுத்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இன்னொரு 1,20,000 ரூபாய் கேட்குறான். அவர் யாருன்னு பார்த்து ஆஃபீஸ்லேருந்து அடித்தா பிஸியாக இருக்கேன்ப்பா வைப்பா, அதெல்லாம் பழைய கதை, எனக்கு டைம் இருக்கணும்ல, இப்படி அப்படின்னு நக்கலாக பேசுறது. ரெஸ்பான்ஸே கிடையாது. இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் கோபால்கிட்ட போகணுமா இல்லை இந்த ஆள்கிட்ட போகணுமா இல்லை மேனேஜரை போய் கெஞ்சணுமா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இங்கேயும் கெஞ்சி பார்த்துட்டேன். என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபோன் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால இங்கே மேபி எல்லாரும் பிஸியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் வெட்டி, ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வரலன்னா நான் பயங்கர வெட்டி. இங்கே உட்காந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன், எப்போ வராங்களோ. எனக்கு சங்கர் வந்தாகணும், அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும், அமௌண்ட்டும் வந்தாகணும், 3 வரணும். நான் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். 1 வருஷம் யார்ட்டுமே சொல்லாமல் வாயை மூட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியல. உண்மை அதுதான். உண்மையான ரீசன் எனக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ நடக்குது, ஒன்று கதைனாலையா, பயோபிக்னு நான் சொல்கிறதுனாலயா, இல்லை நான் வேலை செய்கிறதுனாலயா, இல்லைன்னா உண்மையாகவே அவன் ஒரு ஃப்ராட் மாட்டிக்கிட்டான். ஆனால் அப்படியும் எனக்கு அப்படி போனால் கூட ஏன் யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தான் கேள்வி எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இவங்களும் மூவ் பண்ணாங்க, சுவாமிநாதன் சார் எல்லாத்தையும் பேசி எல்லாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பஞ்சாயத்தே வேற ஒரு ஆஃபீஸ்க்கு மாறுது. அந்த ஆஃபீஸ்க்கு மாறும்போது கதையே மாறுது. அதெல்லாம் இப்போ வேண்டாம், அது அடுத்த ஸ்டெப்பாக பேசலாம். உண்மையாக தெரியாது, சத்தியமாக தெரியாது. எதுவுமே தெரியாதனால தான் இப்படி உட்காந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாம் கை கும்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா உண்மையாகவே எனக்கு தெரியல.